தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிச்சு சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட, எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். உனக்காக எவ்வளவு அடி வாங்கினே என்ன வீட்டுல வந்து பாத்தியா? நீ இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்ட. நல்ல வேலை நீ வரல, வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டம், உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயே வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைகாரனா கிடாத. ஓ தி பெஸ்ட். மாதவன், நீ செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கைய விடு, உன்னைய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. வாங்க வாங்க வாங்க, இதான் ஊடு. சரசு, இந்த சாவியை கொண்டா. சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூப்பிட்டுக்கல. சரசு, சரசு இங்க வாயேன். என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, அதுல இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆளு வச்சிருக்கேன். கூர்க்கா, ஏ கூர்க்கா, வாடா, ஆவோ. ஜி சார். இவன்தான் கூர்க்காவா? பார்த்தா தமிழால் மாதிரி இருக்கான். साहब, हम लोग नेपाल से जोगरा से इसको मद्रास आता है. தமிழ் தெரியுமா? சரி சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. ஜி சார். லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி. உட்காருங்க, பிரின்சிபல் இல்ல. இது என்ன தெரியுமா? குருவி. ஐயோ, குருவி இல்ல, மணிப்புரா. இத பத்தி பெரிய கதையே இருக்கு தெரியுமா? இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு, இல்ல யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மணிப்புரா காட்டுக்குள்ள போய் நிறைய கல்ல பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானா ரக்கையை முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதான், ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? ஏய் ஏய், லைட் ஆஃப் பண்றா. முடியாது. லைட் ஆஃப் பண்ணி படுத்து தூங்குடா.
டேய் கண்ணை மூடிட்டு தூங்குடா, லைட் எரிஞ்ச இப்ப என்ன? கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? நிறுத்துங்க. முதலாளி ஓடி போய் 3 மாசம் ஆதியா? எங்கேயும் இருக்க மாட்டான், எங்க அவன் முதலாளி? 8 வெட்டின்னு சொல்லி என்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பெட்டில வச்சு போட்டு இல்ல, பணத்தை போட்டு ரசீது வாங்கின இவன் தான் சார். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். கிளவியா பணத்தை வாங்கினல திருப்பி கூடியா? சார் முதலாளி என்கிட்ட பணத்தை இல்ல சார், எனக்கு தர வேண்டிய கமிஷனை கூட கொடுக்கல. அவங்க கிடைச்சாங்க, நானே அவங்களை போட்டு பரட்டி எடுத்துருவேன் தெரியுமா? யாரு கவலைப்படுறாங்க, போலீஸ் வருது. சார் இவன் தான் சார் பணம் வாங்கினா சார், ஏமாத்தி விட்டான் சார், வாங்கி கொடுங்க. சார் முதலாளி ஓடி போடுறது நான் என்ன சார் பண்றது? சார் என்கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் 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 நான் ஒண்ணுமே சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். வாயா வெளிய. சார் சார் நான் அடிக்கிற அப்படின்னு உள்ள வந்து அடிங்க சார். வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சுன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பாரு சார். அடிக்க போறவரை இன்ஸ்பெக்டர் தான். வாயா வெளிய. எஸ் சார். உட்காருங்க. ஏன் சார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே? சொந்தக்காரர் தான் சார், சொன்னா திட்டு வாங்குறதுக்காக சொல்ல. சாரி சார், அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு, அதனாலதான் உங்களை விடுறேன். நீங்க போலாம். ஜீப் விட்டுங்களா? ஐயோ வேண்டாம் சார், எதுக்கு சார் உங்களுக்கு வீண் நான் வரேன் சார். யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால்? எவனாவது கல் எடுத்து அடிச்சது? என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டாடா? நான் குளிச்சேன் குளிக்கல, அதை பத்தி உனக்கு என்ன? முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ வடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சட்டு பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு இருக்கிற சொல்லு. ஏய் மனுஷனா இருந்தா சூடு சுரணம் எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல கடிட்டே இருக்க, கொஞ்சமாவது கோவப்படுற. சரி வாங்க உள்ள வாடா. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டாமே. இப்ப என்ன இடத்த காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா சரிடா, குட் பை. நானு ரூம
காலி பண்ண மாட்டேன். சரி குண்டு கட்டா கட்டி உருட்டி விடு. பொட்டு பொடிக்க திக்கா